வயசில் அம்மா நிலா நிலா ஓடிவான்னு சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க. அந்த நிலா வராதுங்கிறது அம்மாவுக்கும் தெரியும். அம்மா சொல்கிறாங்களே நம்பி தலையாட்டி தான் அப்போவே நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, வெள்ளைக்காக்கா மேலே பறக்குது பாருன்னு சொன்னால் ஆமாம் அழகா பறக்குதுன்னு சொல்லி வாயை திறக்கிறப்ப அப்போ தான் எங்கள் வாயில் சாப்பாடை திணிக்கிறாங்க. அப்போ ஆட்ட ஆரம்பிக்கிற எங்கள் தலை கடைசி வரைக்கும் ஆட்ட வேண்டியதாயா இருக்குது. ஐயா, பல பெரிய மனுஷங்களோட சிபாரிசு கிடைச்சும் கிடைக்காமையும் கான்வென்ட்டில் சேர்த்துட்டு தான் புள்ள படிக்கலையேன்னு நினச்சி கஷ்டப்படுற பல பெற்றவங்களுக்கு மத்தியில் நிறைய மார்க் வாங்கியிருந்தேன்னா அன்னைக்கு தலையாட்டின ஒரே காரணத்தினால என் வாழ்க்கை இருக்க நிலைமை தெரியுமாங்க அவங்களுக்கு? ஐயா, சின்ன வயசில் என்னோட கனவே எம்பிபிஎஸ் ஆகணுங்கிறது தான். படிக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமை. அதே பெத்த பிள்ளைங்களோட லட்சியத்தை நிறைவேற்றுறது தானே பெற்றவங்களோட கடமை. 9வது படிக்கும்போது எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்காது, விளக்கு தான். அப்பா வருவார், சாப்பிடுவார், விளக்க ஊதிட்டு படுத்து. 9வது படிக்கும்போது உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்காது, இப்போ பல வீட்டில் கரண்ட் இருக்காது, ஏன்னா மின்சார தட்டுப்பாடு. அதே 10வது படிக்கும்போது கரண்ட் இருந்தது. அதே பழக்கத்தில் 8:30 மணிக்கெல்லாம் அப்பா அணைச்சிட்டு படுக்கணும்னு சொல்லுவார். அப்பையும் நான் ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படித்தேன். காரணம் 10வதுங்கிறனால. படித்தேன்னா 454 மார்க் வாங்கி ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு வந்தேயா. அப்போ என்னோட கனவுக்கு கிடைச்ச வெற்றியோட முதல் படின்னு நான் நினச்சேன். +2ல் 1054 மார்க் வாங்கினேன்னா என்னோட கனவே பழிக்க போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு கவுன்சிலிங்கும் கிடச்சிது எம்பிபிஎஸ்க்கு. வந்ததுக்கப்புறம் அப்பா கிளம்பிட்டிருமா, இதோ வந்துடுறேன் போகலான்னு சொன்னார். சொன்ன அப்பா வருவாருன்னு சொல்லி நானும் உட்கார்ந்தே இருந்தேன். போன அப்பா வந்தார். எப்படி தெரியுமாயா வந்தார்? பல மணி நேரம் கழிச்சு தள்ளாடி வந்தார். அன்னைக்கு தள்ளாடினது அவரு மட்டும் இல்லையா, என்னோட வாழ்க்கையும் சேர்ந்து தள்ளாடி போச்சு. என்னோட கனவே போச்சேன்னு நினைச்சேன், அழுதேன், புலம்புனேன். ஏன்னா அந்த ஒரு வருஷம் படிக்கவே விடல, வீட்டிலேயே வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பிஏ சேர்த்தாங்க. இந்த வருஷம் ஐயா, இந்த பிஏ படிப்புங்கிறது கடமைக்கு படிக்கிறவன் கூட வாங்கிட்டு போயிடலாம். கடமைக்கு படிக்கிறவனுக்கும் என்ன மாதிரி கனவோட படிக்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஐயா, இதை நான் எங்க அப்பாவை குறை சொல்றதுக்காகவோ இல்லை என்னோட பெருமையை சொல்றதுக்காகவோ நான் இங்க வரல. என்ன மாதிரி கஷ்டப்படுற எத்தனை பெண்கள் இருப்பாங்க இங்க நாட்டில், அந்த மாதிரி பெண்களோட லட்சியத்தை நிறைவேற்றுங்க, குடிக்கிறத நிறுத்துங்கன்னு என்ன மூலமாவது ஒரு பாடமா அமைய வேண்டதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஐயா, 60 ரூபா கிடைச்சா குவார்டர் அடிக்கலாமான்னு நினைக்கிற நீங்க பெத்த பிள்ளையோட லட்சியத்தை நிறைவேற்றுறதுல ஏன் குவார்டர் அளவாது பங்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பெரிய எம்பிபிஎஸ் படிப்பு, இன்னைக்கு நான் சேர்ந்திருக்க பிஏ படிப்புல பெரிய ஆளாகி ஒரு பேராசிரியர் ஆகி பல எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நான் உருவாக்கி காட்டுவேயா. இந்த மாதிரி தாயா எங்க எய்த்த வீட்டில் அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க அம்மா சொன்னாங்களேன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பண்ணி இதோட 4 வருஷம் ஆகுது. ஆனால் 4 வருஷத்துல ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆஸ்பத்திரியிலே அலைஞ்சாங்க. 2 பையன் இருக்கான் சின்னதா. காரணம், இவங்க சொன்னாங்களேன்னு தலையாட்டி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க விசாரிக்காம பண்ணியிருக்காங்க, இவங்க தலையாட்டி கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அதோட விளைவு அவர் கேன்சர் வந்து செத்து போய் இன்னைக்கு 37 நாள் ஆகுது. இருந்த வீட்டையும் வித்து ஆஸ்பத்திரி செலவு பார்த்தாங்க. அவங்க தலையாட்டின ஒரே காரணத்தினால இன்னைக்கு அந்த 2 பச்சை குழந்தைங்களும் இருக்க வீடு கூட இல்லாம நடுரோட்ல நின்றுட்டு இருக்கியா. அவங்களும் இங்க வந்திருக்காங்க. இந்த பெண் சொன்ன காரணத்தால் அந்த 2 கை குழந்தைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய கணவன் இறந்து 37 நாட்கள் ஆகின்றது. கேன்சர் வந்து இறந்திருக்கின்றார். அந்த பெண்ணையும் அந்த குழந்தைகளை அழைத்துக்கொண்டு அந்த பெண்ணை மேடை கிடைக்கின்றோம். இந்த அம்மா பேர் பழனி அம்மாள். திருவெரும்பூர் பக்கத்தில் வேங்கூர் என்ற ஊரை சேர்ந்தவர். இவருக்கு திருமணமாகி 4 வருஷம் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. கணவன் வந்து சமீபத்தில் அவர் கேன்சர் வந்து 37 நாட்களுக்கு முன்னால் இறந்து விட்டார். கையில் 2 குழந்தைகள். மூத்த குழந்தைக்கு 3 வயது, இளைய குழந்தைக்கு 1.5 வயது. இந்த 2 குழந்தையை வைத்துக்கொண்டு இந்த பெண்ணால் இன்றைக்கு வேலைக்கும் போக முடியவில்லை. இவர் இன்றைக்கு
உள்ளமும் உடைந்து உடலும் இன்றைக்கு நொந்து போய் ரொம்ப இந்த அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. காரணம், இருந்த வீட்டை விற்று கணவனை கேன்சர் வந்த உடனே காப்பாற்றணும் கஷ்டப்பட்டு இந்த அம்மா போராடியும் பலனளிக்காமல் 37 நாளுக்கு முன்னாடி அந்த கணவர் இறந்து விட்ட காரணத்தால் அந்த 3 வயசு மூத்த குழந்தையும் 1.5 வயசு இளைய குழந்தைய வச்சுட்டு இந்த அம்மா இன்னைக்கு வாடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வாட வழி இல்லை, ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை நோக்கி கேட்ட உடனே நம்ம ஒரு பொட்டி கடையாவது வச்சு பிழைக்கணும், ஒரு பொழப்புக்கு வடைக்காட்டுங்கன்னு கேட்ட உடனே இன்னைக்கு சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் SRM இன்ஜினியரிங் காலேஜ் அவர்களுடைய அந்த நிறுவனமும் சேர்ந்து இன்றைக்கு இந்த அம்மாவுக்கு பெட்டி கடை வைக்க 10,000 ரூபாய் இன்றைக்கு கொடுக்க முயற்சித்திருக்கிறோம். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கருணை காட்ட வேண்டும் என்று மனித நேயம் உள்ளவர்கள் இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். இன்ஜினியர் முருகப்பன் தஞ்சாவூர் சார்பாக 5000 ரூபாய் தருகின்றார். ரொம்ப நன்றி சார். சீர்காழியை சேர்ந்த அண்ணாமலை இப்பொழுது தஞ்சாவூரில் இருக்கின்றார். இவர் 2000 ரூபாய் தருகின்றார். நன்றி. ஜெயனுலாதீன் அவர்கள் 2000 ரூபாய் தந்திருக்கின்றார். இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் 39,500 ரூபாய் இந்த பழனியம்மாள் ஒரு பெட்டி கடை வைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இந்த தஞ்சையில் வாழக்கூடிய இந்த மக்களுடைய நல்லாசையுடன் 39,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. நன்றி. நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய படித்த இன்ஜினியர் முருகன் அவர்கள் அந்த பெண்ணோட கஷ்டத்தை பார்த்துட்டு பெண்ணின் படிப்பு செலவுக்காக தான் எந்த உதவியும் செய்வதற்காக தயாராக இருக்கிறேன் என்று 3 வருடமும் அவர் BA படிக்கிறார். அந்த படிப்பு செலவை தான் ஏற்றுக்கொண்டு உதவி அளிப்பதாக வளர்த்து கழித்திருக்கின்றார். வாழ்க மனைவிமார்களின் தொல்லை தாங்காமல் வெந்து வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்திருக்க கணவன்மார்களை பத்தி பேச வந்திருக்கேங்க. ஆண்கள் படுற அவசியம் சொல்றதுக்கு நான் ஒருத்தியாவது வேணுமேனு பேசுற. இப்ப விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுல்ல, அப்போ ஒரு வீட்டில் கொழுக்கட்டை செஞ்சாங்க. செஞ்ச கொழுக்கட்டை 9, அது ஆளுக்கு 4.5 சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள 7.5 வந்திருக்காது. என்ன செஞ்சாங்க தெரியுமா? யாரு இந்த கொழுக்கட்டையில் 5 திங்கிறது, யாரு 4 திங்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சுங்க. 2 பேரும் முடிவு பண்ணாங்க, யாரு முதல்ல பேசுறோமோ அவங்களுக்கு 4, யாரு பேசலையோ அவங்களுக்கு 5ன்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, கொழுக்கட்டையும் ஆறிக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பொழுது போயிருச்சு, யாரும் சத்தமே போடல. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு சத்தம் போடல அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பேசினா என்ன போயிடும், கொழுக்கட்டை போயிடும். பார்த்தீங்கன்னா பொழுதும் போயிருச்சு. காலையில் வந்து பால்காரன் கதவை தட்டுறான், புருஷங்காரன் போய் திறக்கலாமான்னு நினைக்கிறான், கொழுக்கட்டை போயிடும். அப்புறம் வந்து காய்கறிக்காரி வர்றா, போய் தட்டுறா கதவை, திறக்கலாமான்னு நினைக்கிறான், கொழுக்கட்டை போயிடும். அப்படியே நேரம் ஆகுது. பசி மயக்கத்தில் 2 பேருமே மயங்கி விழுந்துட்டாங்க. ஐயா நேரம் ஆகுது ஆகிக்கிட்டே இருக்குது. 2 பேரும் மயங்கி விழுந்து பார்த்தீங்கன்னா சத்தமே வரல. 2 நாள் ஆயிருச்சு. எல்லாரும் வந்து கதவை தட்டுறாங்க, போலீஸே வந்து கதவை உடைக்குது. அப்போ பார்த்தா 2 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. அப்பயாச்சும் சொல்லலாமான்னு நினைக்கிறான், கொழுக்கட்டை போயிடும். என்ன செய்யறான் தெரியுமா? ஆம்புலன்ஸுக்கு வரவழைச்சாச்சு, 2 பேரும் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி போறாங்க. அப்பயாவது சொல்லலாம்னு நினைக்கிறான், கொழுக்கட்டை போயிடும். என்ன செய்யறது, வேற வழி இல்லைன்னு ஆஸ்பத்திரியில் கொண்ட போட்டு நர்ஸ் ஊசி எடுத்து குத்துனா, ஆளு கத்துனா, ஆஹான்னு அவ சிரிச்சா. என்னடி சிரிக்கிற ஏன் அப்படின்னு கேட்குறான். எனக்கு கொழுக்கட்டை 5 அப்படின்னாலாம் அவ. இப்படி புருஷனுக்கு சுட்டு வச்ச கொழுக்கட்டையெல்லாம் தின்னுதான் இந்த அக்கா அப்படி திம்சு கட்ட மாதிரி இருக்குது. இப்படித்தான் அடிக்கடி இந்த புகழ் என்ன செல்லமாக புகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கணவனை தலையை ஆட்டி ஆட்டி தஞ்சாவூரில் அப்படியே தலையாட்டி பொம்மை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் ஏதோ மனைவிக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே வாழ்றதுனால ஏதோ நாங்கள் பயந்து போய் தலையாட்டுறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அன்புக்கு நாங்கள் அடிமை சார்.
புல் அரிக்குது, ஒரு சீட்டு இருக்கா சொரிஞ்சுக்கிட்டேன். அவ எங்க மேல காட்டுற அந்த பாசத்துக்கு நாங்க பணிஞ்சு போறோம் சார். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை ஒரு ஏழை பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பணக்கார வீட்டு பொண்ணாச்சே, எதையாவது பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்ன வாங்கி கொடுக்கலான்னுட்டு அவனுக்கு ரப்பர் வளையல் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு எதை வாங்கி கொடுத்தாலும் அதை எடுக்காதுன்ட்டு ஒரு டஜன் ரப்பர் வளையல் வாங்கி கொடுத்து அவள் கையில் கொடுக்குறான். அந்த பொண்ணு வளையலை வாங்கி அன்னைக்கே போட்டுக்குவான்னு ஆசைப்படுறான். ஆனால் அன்னைக்கு போடலை. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, போடலை. இவனுக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம், என்னடா நம்ம வாங்கிட்டு போனோம் அன்பளிப்பை அவள் அலட்சியப்படுத்திட்டாளேன்னுட்டு அவன் கேட்கலான்னு வாய் எடுக்கிறப்போ அந்த வளையலை கையில் நிறைய போட்டுட்டு வந்து நல்லா இருக்கான்னு காட்டினான். அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிச்சு. உடைந்தால் கலங்குவாய் என்று ரப்பர் வளையல் வாங்கி தந்தேன், ஆனால் நீயோ அளவு சரியில்லை என்று இழைக்க தொடங்கினான்னு. அன்னைக்கு அவளுக்கு அளவு பத்தலன்ட்டு ஒரு வாரம் பட்டினி கிடந்து தான் உடம்பை இழைக்க வச்சு அந்த வளையலை மாத்திட்டு போய் காட்டினா சார். ஆஹா, வளையலை கண்டவுடன் வளைந்தால் நெளிந்தால் அவனுக்காக மெலிந்தான். ஆஹா, அற்புதம். இப்படித்தான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. சாத்தனூறு கேப்ப சக்க கேப்ப மாவுண்டு கூழ் இல்லைன்னு சொன்னாங்களாம். ஒரு கவிதை நானும் சொல்றேன். அவள் என்னை ஓரக்கண்ணால் ஒரு முறையாவது பாப்பாள் என்று ஏங்கினேன். அவளை நான் காதலித்த பொழுது என்னையே நோட்டமிடுவது எரிச்சலை தந்தது. இப்பொழுது அவள் என் மனைவியான பின்பு. ஐயா, மகாகவி பாரதியே சொன்னான், காணி நிலம் வேண்டும், 10-12 தென்னை மரம் வேண்டும், கத்தும் குயிலேசை சற்றே என் காதில் விழ வேண்டும், பக்கத்தில் பத்தினி பெண் வேண்டும்னா. பக்கத்துல பொண்டாட்டி இருந்தான்னா பாடுற குயிலோசை கூட கத்துற மாதிரி கேக்குயா. அதான் ஒருத்தன் சொன்னா, உன் கண்ணின் அழகோடு 200 ஆண்டு, மூக்கின் அழகோடு 300 ஆண்டு, உன் அழகின் கதகதப்பில் ஆண்டு 500 வாழ வேண்டுமே தையா. தைய தைய தையா தையா தைய தைய தையா தையான்னு கூத்தடிக்கிறான் சார். அட போயா, 70 வருஷம் வாழறதுக்கு அவன் கைட்டு போடுறான், 500 ஆண்டு வாழணுமா? ஐயா, இவ்வளோ பிரச்சனைகளுக்கு பிறகும் எங்க மனைவி மேல ஆசைப்பட்டு நாங்க தலையாட்டியுமே வாழ்றோமே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஐயா, நம்ம ஒரு விஷயத்துல வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு 1000 பேர் பாராட்டுவான், தோல்ல தட்டி கொடுக்க 100 பேர் இருப்பான். ஆனா நம்ம ஒரு விஷயத்துல தோத்து போறப்போ, கலங்கி போறப்போ, நம்ம சோர்ந்து போறப்போ நம்ம தூக்கி நிறுத்துறது நம்ம மனைவியா. நம்ம சோர்ந்து போய் வீட்டுக்குள்ள நுழையிறப்போ நம்மளை கூப்பிட்டு, ஐயா இது என்ன சாதாரணம்னு சொல்லிட்டு தன்னை தோல்ல தூக்கி சாட்சி வச்சு தலையை கோதி விட்டு, இதை விட பெரிய சாதனைகளா நீ செய்வ, இதெல்லாம் சாதாரணம்னு சொல்லிட்டு நம்மளை தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி நமக்கு நம்பிக்கையை கொடுக்குற அந்த மனைவிக்கு தலையாட்டாம வேற யாருக்கு சார் தலையாட்ட சொல்றீங்க? அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கு தலையாட்டி குடும்பம் நடத்துறான்னு சொன்னா அவனுடைய வெற்றிகளுக்கு பின்னாலும் அந்த மனைவி இருக்கிறாங்கிற ஒரே காரணம் தான் சார். இந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வாழம் ஃபுல்லா தலையாட்ட தயாரா இருக்கேன் சார். கடவுளை நம்புறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த கடவுள் பேரை சொல்லிட்டு அலையறாங்க பாருங்க ஒரு சில போலிச்சாமியார்கள், அவங்கள நம்புறாங்க. ஐயா, நல்ல ஆன்மீகவாதி சொன்ன 4 வார்த்தையை கேளுடான்னா எவனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, தான் துப்புற எச்சில்ல சக்தி இருக்குன்னு எந்த ஒரு சாமி அரைச்சு சொன்னா போதும், ரேஷன் கடையில நிக்கிற கியூ மாதிரி அந்த எச்சில வாங்குறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஐயா ஐயா, இந்த செங்கல், கருங்கல், கிரானைட் கல்லாம் இருக்குங்கல்ல, அதெல்லாம் நல்ல வியாபாரம் ஆகுதோ இல்லையோ, ஆனா இந்த அதிர்ஷ்டக்கல்லுன்னு ஒண்ணு இருக்குங்கல்ல, அது அமோக விற்பனை ஆகுதுங்க. ஐயா, பச்சைக்கல்ல போட்டுக்கிட்டா பணம் கொட்டுங்கிறான், சோப்பு கல்ல போட்டுக்கிட்டா செல்வத்துல புரளுவேங்கிறான், மஞ்சக்கல்ல போட்டுக்கிட்டா மாளிகை கட்டுவேங்கிறான். இப்படிதாங்க கேட்டுப்புட்டு எங்க ஊர்ல ஒரு ஆள் என்ன பண்ணாரு, விதவிதமா கலரா மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் நிலைமை என்னன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல பரதேசி அலைஞ்சிட்டு இருக்காங்கய்யா. ஆனா அவன் வாங்கினவன் அதிர்ஷ்டம் அடிச்சுதோ இல்லையோ, வித்தான் பாருங்க, அவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடிச்சுதுங்கய்யா. இன்னொன்னுமா, நீங்க இந்த கருத்தை இங்க சொல்றதுனால சொல்றேங்க. இந்த அம்மா சொல்றாங்க, பச்சை கல்ல போட்டுக்கிட்டா பளபளப்பா இருக்கலாம், மஞ்சள் கல்ல போட்டுனா என்ன, கையை பாருங்க நான் எந்த கல்ல போட்டிருக்கேன், கழுத்தை பாருங்க எந்த கல்ல போட்டிருக்கேன். எந்த கல்ல போட்டாலும் மனிதன் முன்னேற முடியாது. வாழ்க்கை என்று சொன்னால் வாழ்க்கையிலே வரும் தடங்கள், அந்த தடங்களை மீறி நடைபோட முடியும் என்று உன் மனதில் இருக்க வேண்டும் வைராக்கிய கல். அந்த வைராக்கிய கல் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆகிவிடும் வைரக்கல். எங்க ஊர்ல ஒரு சாமியார் இருக்காருங்க, அவருக்கு பேர் என்ன தெரியுமா? வெத்தலை சாமியார்.
அவரோட பொழப்பு என்ன தெரியுமாங்க ஐயா? யாராவது தான் வீட்டுல பொருள் காணா போச்சுன்னா அவர்கிட்ட போய் சொன்னா இந்த வெத்தலையில மைய தடவி கண்டுபிடிச்சு கொடுப்பாராங்க ஐயா. அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த வெத்தலை சாமியார் அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறாருன்னா எதுக்கு போலீஸு, ஸ்டேஷனு, சிபிசிஐடின்னு பாமர மக்களை விட படித்தவர்கள் கூட இந்த ஆன்மீகவாதிகளுக்கு தலையாடிட்டு தாங்க ஐயா இருக்காங்க. ஐயா இப்படிதான் ஒரு ஆறு என்ன பண்ணாரு, நானும் துறவி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பெண் அழகா தண்ணி தூக்கிட்டு போறா. அந்த பெண்ணை பார்க்கறாரு, அழகான பெண் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருக்கு சிந்தனையில தோணுது, நாம துறவி ஆகணும் தானே இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம், இப்படி எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை கட்டிட்டு மறுநாள் அங்கேயே வந்து உட்கார்றாரு. திரும்ப அதே பெண் தண்ணி தூக்கிட்டு போறா. அப்போ போகும் பொழுது அவளுடைய கால் கொலுசு ஒலி கேட்கிறது. அப்ப அந்த துறவி இது பண்றாரு, அந்த பொண்ணு போறா அப்படின்னு, அந்த ஓசையை கேட்டு அந்த பொண்ணு போறா அப்படின்னு சிந்திக்கிறாரு. அப்ப திரும்ப அவருக்கு ஞாபகத்துல வருது, நாம தான் துறவி ஆகணும் நீங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு காது ரெண்டத்தையும் அடைச்சு விட்டு திரும்ப போய் அதே இடத்துல உட்காராரு. அந்த பெண் மறுபடியும் வருகிறாள். வரும் பொழுது அவளுடைய மல்லிகை பூ வாசனையை அவர் நுகர்ந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது அப்பதான் சிந்திக்கிறாரு, நாம தான் துறவி ஆகணும் இங்க வந்திருக்கமே, ஏன் இந்த வாசனையெல்லாம் நம்ம இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கையை அடைச்சிட்டு மறுநாள் அங்க வந்து அமர்கின்றார். அங்க பெண் வரலங்கய்யா, ஆனா அவருடைய மனசு என்ன ஆகுது, அந்த பெண் வருகிறாள் என்று அலைபாய்கிறது. இப்படி மனதெல்லாம் கட்டுப்படுத்தாம தான் இன்னைக்கு ஒரு சில ஆன்மீகவாதிகள் எத்தனை கன்னி பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காங்க தெரியுமாங்கய்யா. இந்த மாதிரியான ஆன்மீகவாதிகளுடைய பேச்சுகளை கேட்டுட்டு இந்த அப்பாவி மக்கள் தலையாட்டுறாங்கய்யா.